ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு மிகவும் சுவாரஸ்யமானது. நம் வீட்டு சமையலறையில் தினமும் பயன்படுத்தப்படும் சாதாரண உப்பு ஆன்மீக ரீதியாகவும் பல சக்திகளை கொண்டுள்ளது என்று நம் முன்னோர்கள் கூறியுள்ளனர். பூஜை அறையில் சிறிதளவு உப்பை வைத்து வழிபடுவதால் என்ன நன்மைகள் கிடைக்கும்? ஏன் பலர் இதை தொடர்ந்து செய்து வருகின்றனர்? இதனால் வீட்டில் ஏற்படும் மாற்றங்கள் என்ன? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். உப்பின் ஆன்மீக முக்கியத்துவம். உப்பு என்பது வெறும் உணவுப் பொருள் மட்டுமல்ல. பழங்காலம் முதல் உப்பு ஒரு புனித பொருளாக கருதப்படுகிறது. நம் முன்னோர்கள் உப்பை எதிர்மறை ஆற்றலை அகற்றும் பொருள், வீட்டை சுத்தப்படுத்தும் சக்தி, செல்வ வளத்தை ஈர்க்கும் தெய்வீக அம்சம் என்று நம்பி வந்துள்ளனர். உப்பிற்கு சுற்றுப்புறத்தில் உள்ள எதிர்மறை அதிர்வுகளை உறிஞ்சும் தன்மை இருப்பதாக பலர் நம்புகின்றனர். பூஜை அறையில் உப்பு வைப்பதால் கிடைக்கும் நன்மைகள். 1. எதிர்மறை சக்திகள் குறையும். பூஜை அறையில் ஒரு சிறிய கண்ணாடி கிண்ணத்தில் உப்பை வைத்து வந்தால் வீட்டில் இருக்கும் எதிர்மறை அதிர்வுகள் குறையும் என்று நம்பப்படுகிறது. 2. மன அமைதி அதிகரிக்கும். பலருக்கு காரணமின்றி மன அழுத்தம், பதட்டம் ஏற்படும். உப்பு வைத்து பூஜை செய்வதால் மனதில் நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும் என்று பக்தர்கள் கூறுகின்றனர். 3. வீட்டில் சண்டைகள் குறையும். குடும்ப உறுப்பினர்களுக்குள் அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் இருந்தால் பூஜை அறையில் உப்பு வைப்பது நல்ல மாற்றத்தை தரும் என்று நம்பப்படுகிறது. 4. லட்சுமி கடாட்சம் கிடைக்கும். உப்பு மற்றும் மகாலட்சுமிக்கு தொடர்பு இருப்பதாக சில பாரம்பரிய நம்பிக்கைகள் கூறுகின்றன. இதனால் வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது. 5. கண் திருஷ்டி பாதிப்பு குறையும். வீட்டிற்கு வந்தவர்களின் கண் திருஷ்டி அல்லது எதிர்மறை எண்ணங்களால் ஏற்படும் பாதிப்புகள் குறையும் என்று நம்பப்படுகிறது. உப்பை எப்படி வைக்க வேண்டும்? சிறிய கண்ணாடி பாத்திரம் எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் கல் உப்பு அல்லது கடல் உப்பு சிறிதளவு நிரப்புங்கள். அதை பூஜை அறையின் ஒரு மூலையில் வையுங்கள். தெய்வ படங்களின் மீது வைக்க வேண்டாம். தரையில் நேரடியாக வைக்க வேண்டாம். ஒவ்வொரு வாரமும் அல்லது 15 நாட்களுக்கு ஒருமுறை மாறுவது நல்லது என்று பலர் பின்பற்றுகின்றனர். எந்த நாட்களில் வைக்கலாம்? பின்வரும் நாட்களில் வைப்பது சிறப்பாக கருதப்படுகிறது. வெள்ளிக்கிழமை, பௌர்ணமி, அமாவாசை, தமிழ் மாத பிறப்பு. இந்த நாட்களில் பூஜை செய்து உப்பை வைத்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. உப்புடன் சேர்த்து செய்யக்கூடிய பரிகாரங்கள்: தீபம் ஏற்றுதல், மகாலட்சுமி அஷ்டகம் பாராயணம், விஷ்ணு சஹஸ்ரநாமம், முருகன் கந்த சஷ்டி கவசம். இவற்றை பக்தியுடன் செய்வது மன அமைதியை அதிகரிக்கும். முக்கிய குறிப்பு: இவை அனைத்தும் பாரம்பரிய ஆன்மீக நம்பிக்கைகள் மற்றும் குடும்ப வழக்கங்களின் அடிப்படையில் கூறப்படுகின்றன. வாழ்க்கையில் முன்னேற்றம் பெற உழைப்பு, நேர்மை, நல்ல எண்ணங்கள் மற்றும் இறைநம்பிக்கை ஆகியவையும் அவசியம். முடிவு: நண்பர்களே, பூஜை அறையில் உப்பு வைத்து வழிபடுவது ஒரு எளிய ஆன்மீக நடைமுறையாகும். இதனால் மனநிறைவு, நேர்மறை சிந்தனை மற்றும் ஆன்மீக உணர்வு அதிகரிக்கலாம் என்று பலர் நம்புகின்றனர். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.